வணக்கம், இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஆல்ரெடி நம்ம டேம் 7th டேம் 1 டேம் 2 பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ வந்து டேம் 3 பார்க்க போகிறோம். முக்கியமான கேள்விகள் தான் பார்க்குறோம். இது மட்டும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? வரலாமா? பாரு, புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம 772 கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ 773வது கொஸ்டின் பாரு. இந்தியாவில் வியப்பை ஏற்படுத்தும் அளவில் பக்தி கவிதைகள் செய்யுள்கள் இயற்றப்பட்டன. அதாவது எந்த காலத்தில் இந்தியாவில் பக்தி கவிதைகளும் செய்யுள்களும் இயற்றப்பட்டன அப்படின்னு பார்த்தோன்னா இடைக்காலத்தில் இதெல்லாம் இயற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து 774வது கேள்வி பாரு. அதாவது பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை. பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? பகவத்கீதை. அதாவது புதிய சமய கருத்துக்களும் அன்றாட வாழ்வில் வேதியியல் அறிவில் வழிபட்ட ஞான மார்க்கம், சடங்கு மற்றும் நற்செயல்கள், வழிபட்ட கர்மா மார்க்கம் ஆகிய இரண்டை காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது அப்படி சொன்னது பகவத்கீதை. அடுத்து 775வது கொஸ்டின் பாரு. பக்தி இயக்கம் எந்த நூற்றாண்டில் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றது? பக்தி இயக்கம் எந்த நூற்றாண்டில் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியது. சரிங்களா? அடுத்து 776 பாரு. தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலக பற்றுதலுக்கு எதிராக தோன்றியது சூபித்துவம். அதாவது இஸ்லாம் மதத்துக்கு ஆப்போசிட்டாக தொடங்கின மதம் தான் இது சூபி தத்துவம். சரியா? அடுத்து 777வது கொஸ்டின். தீவிர உணர்ச்சி வசப்பட்ட பக்தி மற்றும் ஆழமான தியானம் மூலமே கடவுளை உணர முடியும் என நம்பியது எது? சூபி தத்துவம். சரிங்களா? அதாவது தீவிர உணர்ச்சி வசப்பட்ட பக்தி மற்றும் ஆழமான தியானம் இதை பண்ணால் மட்டும்தான் கடவுளோட ஒன்றிணை முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சூபி கோட்பாடு. அடுத்து 778. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களை அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் தான் அப்படி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிதாசர். இந்துக்களும் இஸ்லாமியரும் வெவ்வேறு கடவுளை வணங்கினாலும் இருக்கிறது என்னது? ஒரே கடவுள் தான் அப்படி சொன்னது யார்? ஹரிதாசர். அடுத்து 779. தமிழகத்தில் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்த வைணவ ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் 12 பேர். சைவ நாயன்மார்கள் 63. தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை இயற்றி தங்கள் கடவுள்களுக்கு சமர்ப்பித்தனர். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். ஓகேவா? சைவ நாயன்மார்கள் 63 பேர். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அடுத்து 780 பாரு. சிவன் விஷ்ணு கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் எந்தெந்த மொழியில் இருக்கு? சிவன் விஷ்ணு கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் எந்தெந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னா தமிழ், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் பாடப்பட்டிருக்கு. அடுத்து 781 பாரு. விஷ்ணுவின் அவதாரத்தை குறிப்பாக ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்களை அடிப்படையாக கொண்டது என்னது? வைணவம். ஓகேவா? விஷ்ணுவின் அவதாரத்தை, அதாவது ராமர் மற்றும் கிருஷ்ணர் அவதாரங்களை அடிப்படையாக கொண்ட நூல் தான் வைணவம். அடுத்து 782. 1102 பக்திகளை கொண்ட திருவாய்மொழி என்னும் நூலை இயற்றியதால் புகழ்பெற்றவர் யாரு? நம்மாழ்வார். பண்ணிச்சு. ஓகேவா? திருவாய்மொழியை இயற்றியது யாரு? நம்மாழ்வார். திருவாய்மொழி மதத்தை எத்தனை இருக்கு? 1102. சரிங்களா? அடுத்து 783. நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் பெயரில் தொகுத்தது யாரு? நாதமுனி. ஓகேவா? நம்மாழ்வாரின் பாடல்களை தொகுத்தது யாரு? நாதமுனி. இதெல்லாம் கேள்வியில் கேட்கலாமா? நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கேள்வி எல்லாம் முக்கியமான கேள்வி தான். ஆழ்வார்களில் பெண்ணாழ்வார் யாரு? ஆண்டாள். ஒரே பெண்ணாழ்வார் யாரு? ஆண்டாள். 785 பாரு. தாய் யசோதை இடத்தில் தன்னை பாவித்து குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்கள் புனைந்தவர் பெரியாழ்வார். 786. கோவில் நகரமான எந்த கோவிலின் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை கண்டெடுத்து தனது குழந்தையாக ஏற்றுக்கொண்டார்? முக்கியமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. 787 முக்கியமான கேள்வி. ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்கள் என்னென்ன? திருப்பாவை. திருப்பாவை என்னன்னு சொல்லியிருப்பாங்க? கிருஷ்ணனை அடையும் வழியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது நாச்சியார் திருமொழியில் பெண்ணின் புனித பாடல்கள். இது ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுங்க. அடுத்த 788. திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதன் மீதான காதலை தனது பாடல்களில் வெளிப்படுத்தினது யாரு? ஆண்டாள். ஓகேவா? இந்த விஷ்ணுவின் அவதாரம் எங்கே இருக்குது? திருவரங்கம் கோவில். சரியா? அதை கொஞ்சம் பார்த்து வச்சுங்க.
இது முக்கியமான 789 முதல் 3 ஆழ்வார்கள் முக்கியமான நோட் பண்ணி முதல் 3 ஆழ்வார்கள் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஓகேவா பொய் சொன்னால் பூதம் பேயாக மாறிடும் அப்படி கூட ஆமாச்சு பொய் சொன்னால் பூதம் பேயாக மாறிடும் அடுத்து பாரு 790 தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்தவர்கள் மும்மூர்த்திகளான யார் யார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஓகேவா தென்னிந்திய கோவில்களில் சிலை வழிபாடு செய்தவர்கள் அதாவது மும்மூர்த்திகள் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அடுத்து வரேன் சைவ புனித நூலான திருமுறையின் அடிப்படையாக உள்ள நாயன்மார்களின் அனைத்து பாடல்களையும் தொகுத்தவர் அதாவது நாயன்மார்களுடைய அனைத்து பாடல்களையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி திருமுறையில் மொத்தம் எத்தனை நூல் இருக்கு 12 இருக்கு ரைட்டா 12 தொகுத்தது யாரு 11 பாருங்க 11 நூல்களை தொகுத்தது நம்பியாண்டார் நம்பி மிச்சம் இருக்கக்கூடிய 12வது நூல் சேக்கிழார் இயற்றியது ஓகேவா சேக்கிழார் இயற்றியது தான் பெரிய புராணம் அதாவது திருமுறையில் மொத்தம் 12 அதில் 11 நூலை தொகுத்தது யார் நம்பியாண்டார் நம்பி கடைசி நூல் 12வது நூலை சேக்கிழார் ஓகேவா அதாவது பெரிய புராணம் அடுத்து பாருங்க அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார் சங்கராச்சாரியார் அல்லது ஆதிசங்கரர் சரியா அத்வைதம் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு வந்திருப்பாங்க கொண்டு வந்து யாருன்னா சங்கராச்சாரியார் அல்லது ஆதி சங்கரர் அடுத்து பாருங்க 794 ஞானத்தை பெறுவதன் மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது அத்வைதம் அதாவது அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா ஞானத்தை பெறுவதன் மூலம் ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையும் அப்படி சொல்லக்கூடியது சரியா அத்வைதம் தத்துவத்தின் ஒரு சாரக மந்திரம் சொல்லுவாங்கள்ல அதுதான் ஆதிசங்கரின் மடங்கள் வழிபாட்டு நிலையங்கள் மற்றும் கற்றுக்கொள்வதற்கான மையங்களாக விளங்கும் இடங்கள் ஆதிசங்கரோட ஸ்கூல் அந்த மாதிரி சொல்லலாமா அவங்க எந்த பகுதியில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரிநாதர் பூரி துவாரகா சிருங்கேரி இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு கற்றுக்கக்கூடிய இடங்களாக இருந்தது இதை பாருங்க வேதாந்த மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் அதாவது வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலான ஆதிசங்கரர் எழுதிய உரை சால சிறந்ததாக உள்ளது அப்படி சொல்லக்கூடியது பிரம்மசாஸ்திரம் வேத மரபுகளை மீட்டெடுப்பதற்காக ஆதிசங்கரர் ஒரு நூல் எழுதியிருக்கார் ரைட்டா அவர் எழுதிய உரை தான் சால சிறந்தது அப்படி சொல்லக்கூடியது தான் பிரம்மசாஸ்திரம் ஓகேவா வேத மரபுகளை மீட்டெடுக்கக்கூடியது ஆதிசங்கரர் அவர் எழுதினது தான் என்னது பிரம்மசாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூல் தான் சொல்லுது அவரை பற்றி அடுத்து 797 பாருங்க 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிகவும் செல்வாக்கு பெற்ற வைணவ திருத்தொண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரியா அடுத்து 797 பாருங்க ராமானுஜர் முன்வைத்த விசிஷ்டாத்வைதம் தத்துவம் ஆத்மாவானது பிரம்மாத்மாவுடன் கலைந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதாகும் அதாவது ராமானுஜர் வந்து ஒரு விசிஷ்டாத் வைதம் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பார் விசிஷ்டாத் வைதம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா என்னன்னா ஆத்மாவானது பிரம்மாத்மாவுடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை என்ன பண்ணுதான் தக்க வச்சுக்குது அப்படின்னு சொல்றாரு சரியா கொண்டு வந்தது யாரு அதாவது விசிஷ்டாத் வைதம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னா ராமானுஜர் புரியுதா விசிஷ்டாத் வைதம் அப்படின்ற தத்துவத்தை கொண்டு வந்தது ராமானுஜர் விசிஷ்டாத் வைதம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆத்மாவும் பிரம்மாத்மாவும் ஒன்றா சேர்றது சரியா அடுத்து வரேன் விஷ்ணுவின் அவதாரமான இதை நோட் பண்ணியோமா விதோபாங்கிறது விஷ்ணுவோட அவதாரம் விஷ்ணுவின் அவதாரம் என்னன்னு கேட்கலாம் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அபங்கா கீர்த்தனைகள் நன்கு அறியப்பட்டிருந்தவர் துக்காராம் ராமதாஸ் கேள்விப்பட்டீங்களா உங்கதான் இந்த விதோபா பாண்டுரங்கா அப்படின்னு எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூர் மாவட்டத்தில் பந்தர்பூர் பண்டரிபுரத்தில் உள்ள கோவில் தான் விதோபா பாண்டுரங்கா அப்படின்ற கோவில் சரியா இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா அவ்வளோதான் விஷயம் இந்த கோயில் எங்கே இருக்கு மகாராஷ்டிரா விதோபா பாண்டுரங்கா கோயில் எங்கே அமைந்துள்ளது அவ்வளோதான் சூபி என்னும் சொல் சுப் என்னும் சொல்லிலிருந்து வந்தது நோட் பண்ணிக்கமா
சூபி அப்படிங்கிற எந்த சொல்ல வந்திருக்கு? சுப்பு என்னும் சொல்லிருந்து வந்தது. சுப்பு என்னும் பொருள்னா கம்பளி. சுப்பு என்னும் பொருள் என்னது? கம்பளி. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கேன். சுப்பு என்பதன் பொருள் என்ன? கம்பளி. இடைக்கால இந்தியாவைச் சேர்ந்த சூபிகள் முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்பட்டனர். மொத்தம் 3 இடைக்காலத்தில் 3 சூபிகள் இருந்திருப்பாங்க. நோட் பண்ணி. சிஸ்டி, சுரவாட்டி, பிர்தௌசி. சிஸ்டினா மொயினுதீன் சிஸ்டி, சுரவாட்டினா அப்துல் வகி அபு நஜிப் ஈரான் சூபி. இவர் வந்து ஒரு ஈரான் பகுதியை சேர்ந்தவர். அடுத்து பிர்தௌசிங்கிறது சுரவாட்டியின் கிளை பீகாரில் மட்டுமே காணப்பட்டிருக்கு. சரியா? சுரவாட்டினா ஈரான், பிர்தௌசினா பீகார். இதை நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்குனது யார்? சிஸ்டின்ற கான்செப்டை இந்தியாவில் பிரபலமாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொயினுதீன் சிஸ்டி. இந்த மொயினுதீன் சிஸ்டியோட நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். எங்கே? ராஜஸ்தானின் அஜ்மீரில் தான் இந்த மொயினுதீன் சிஸ்டியோட நினைவிடம் இருக்குது, கட்டப்பட்டிருக்கு. சரியா? அதுக்கு பேர் தான் ஷரீப் தர்கா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஷரீப் தர்கா, அதான் ராஜஸ்தானில் அஜ்மீரில் ஷரீப் தர்கா அப்படின்ற ஒரு இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து 822 பாரு. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சேர்ந்த சூபி நிஜாமுதீன் அவுலியா. நிஜாமுதீன் அவுலியா பண்ணிச்சுக்கோங்க. இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கு அறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சேர்ந்த சூபி நிஜாமுதீன் அவுலியா. வேற எங்கே கேள்விப்பட்டீங்க நிஜாமுதீன் அவுலியா? நிஜாமுதீன் அவுலியா பின்பற்றிய புகழ்பெற்ற பலருள் கவிஞர் அமீர் குஸ்ரும் ஒருவர். அமீர் குஸ்ரும், அதாவது நிஜாமுதீன் அவுலியா பின்பற்றிய நிஜாமுதீன் அவுலியா வந்து ஒரு சில அறிஞரை பின்பற்றியிருப்பார். அதில் முக்கியமான யாருன்னா அமீர் குஸ்ருவையும் பின்பற்றியிருப்பார். சரியா? இது ப்ரீவியஸ் கொஸ்டின். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துங்க. இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவு ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டவர் யார்? கபீர். அதாவது இந்துக்களுக்கும் இஸ்லாமியிடையே ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுக்காக போராடினது தான் கபீர். சரியா? கபீரின் கவிதை தொகுப்புகள் கிரந்தவழி பைஜக். கபீரின் கவிதை தொகுப்புகள், அதாவது அவரோட கவிதை தொகுப்புகள் நூல்கள் என்ன சொல்கிறாங்க? கிரந்தவழி பைஜக். சரியா? லாகூருக்கு அருகே ஒரு கிராமத்தில் பிறந்த சீக்கியர்களின் முதல் குரு. என்ன பண்ணிக்கமா? சீக்கியர்களின் முதல் குரு கேட்கலாம். சீக்கியர்களின் முதல் குரு யார் அப்படின்னா குருநாக். எங்கே பிறந்தாங்க அப்படின்னா லாகூர். எங்கே? லாகூர். சரியா? குருநாக் லாகூருக்கு அருகே கர்தார்பூரில் குடியேறினார். கர்தார்பூரில் குடியேறினார். அடுத்து பாருங்க 828. குருநாக்கின் 550வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில், அதாவது முதல் குரு யாரு? குருநாக்கா. அவருடைய 550வது பிறந்த நாளை சிறப்புக்கும் வகையில் இந்திய அரசு குர்தாஸ்பூரில் உள்ள நானாக் கோவில் முதல் பாகிஸ்தானில் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் சாஹிப் வரை 2 நகரையும் இணைக்கும் வகையில் நடைபாதையை அமைச்சிருக்கு. ஓகேவா? நடைபாதையை அமைச்சிருக்கு. எங்கேருந்து எங்க? குர்தாஸ்பூர்லேருந்து பாகிஸ்தானில் உள்ள குருத்வாரா தர்பார். ஓகேவா? அது வரைக்கும் இதை பண்ணிக்கமா. இது முக்கியமான கேள்வி, கேட்க வாய்ப்பு இருக்குது. சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். ஓகேவா? முக்கியமான கேள்வி, கேட்க வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்க. இந்த குரு கிரந்த் சாஹிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா குருநாக் மற்றும் அவருக்கு பின் வந்தோர் போதனைகளால் துவக்கப்பட்டது. சரியா? அடுத்து 830. ஒவ்வொரு சீக்கிய குருவை நினைப்பாங்க தனக்கு அடுத்த குருவை நியமிச்சுட்டு தான் இறந்து போவாங்க. சரியா? குருநாக். அப்போது குருநாக் வந்து யாரை அடுத்த குருவாக நியமித்தார்னா லேனாவை தனக்கு பின் குருவாக குருநாக் நியமித்தார். சரியா? முதல் குரு யாருன்னு பார்த்தா குருநாக்கா. அவருக்கு அடுத்தது லேனா. அடுத்து 832 பாரு. இது ஒரு முக்கியமானது. பண்ணி யாருடைய காலத்தில் பாகல் என்னும் திருமுழுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது? பாகல் என்னும் சொல்லக்கூடிய ஒரு திருமுழுக்க அறிமுகம் செய்யப்பட்டது யாருடைய காலத்தில்னா
குரு கோவிந்த் சிங் திருமுழுக்கு பாகல்னு சொல்லுவாங்க. அது பேர் பாகல் என்னென்ன பொருள்னு பார்த்துங்க. பாகலாம் என்ன பொருள்னா குருவாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல். குருவாளால் கிளறப்பட்ட இனிப்பான நீரை கொடுத்தல் தான் பாகல். அதுக்கு பேர் தான் திருமுழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோட காலத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னா குரு கோவிந்த் சிங். அடுத்து 834 வர கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5 தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். அப்படி என்னென்ன பார்த்தேன். கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5 வகையான தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும். சரியா? கால்சாவின் 5 உறுப்பினர்கள் பார்த்துங்க. வெட்டப்படாத முடி, சிகைக்கோள், குருவால், இரும்பு காப்பு, உடலின் கீழ்ப்பகுதி அணியும் உள்ளாடை. அதாவது கேஸ்னா வெட்டப்படாத முடி, கன்கா அப்படின்னா சிகைக்கோள், கிர்பான்னா நமக்கு தெரியும் குருவால், கடானா இரும்பு காப்பு, கச்சேரானா உடலின் கீழ்ப்பகுதி அணியும் உள்ளாடை. கிர்பான் இதுக்கு முன்னாடி எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? கிர்பான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிர்பான் கேள்விப்பட்டது இல்லையா? வாளுக்கு பதிலாக தன்னை சீரைகளை ரத்தியை வச்சுக்க முடியும் சொல்லிப்பாங்களா? அது பேர் தான் கிர்பான். அடுத்து வர 836 குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குருவாக கருதப்பட்டது. குரு கோவிந்த் சிங்க்கு பின்னர் புனித நூலான குருவாக கருதப்பட்டது குரு கிரந்த் சாஹிப். அவர் எழுதி வச்சக்கூடிய குரு கிரந்த் சாஹிப், அதாவது குரு செத்ததுக்கு அப்புறம் அவரோட நூலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? குரு கிரந்த் சாஹிப். அடுத்து வரேன். யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனை மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? பெரியாழ்வார். யார் மேலே? கிருஷ்ணன். ஓகேவா? பார்த்து வச்சு. இது ரொம்ப முக்கியமானதுமா. நான் முக்கியம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிளாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். அத்வைதம் என்னும் கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னா ஆதிசங்கரர். சரியா? அடுத்து 839 பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர். நோட் பண்ணிச்சுங்க. பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானந்தர். இதை பார்த்தோம் இல்லையா? சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கினது யார்? மொயினுதீன் சிஸ்டி. ஓகேவா? சீக்கியர்களின் முதல் குரு நானக். அடுத்து வரேன். பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர். இதெல்லாம் படிச்சுக்கோமா. இதெல்லாம் கேட்கலாம், இதுவரை கேட்கல, எப்படி எதிர்பார்க்கலாம். பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் என்னன்னா விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டவர் யாரு? பெரியாழ்வார். கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கேன். விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டது யாரு? பெரியாழ்வார். இதான் பார்த்தோம் இல்லையா? புனித நூல் என்னது? சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். ரவிதாஸ் சீடர் மீராபாய். இதான் நோட் பண்ணிங்க. யார் சொன்னோம் இல்லையா? ராமானுஜரின் தத்துவம் விசிஷ்டாத் வைதம். ராமானுஜரோட தத்துவம் என்னன்னா விசிஷ்டாத் வைதம். தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தர்பார் சாஹிப் குருத்வாரா அப்படின்ற ஒரு இடம் பாகிஸ்தானில் கர்தார்பூர் என்ற இடத்துல அமைஞ்சிருக்கான். இதெல்லாம் படிச்சோம், முக்கியமானதுமா. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கும். பாகல் என்னது பார்த்தா இனிப்பு, அதாவது திருமுழுக்கு. ஓகேவா? இது யாரோட காலத்தில் கொண்டு வரப்பட்டது? குரு கோவிந்த் சிங் காலத்தில் தான் பாகல் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ராமசரித மானஸ் அப்படின்னா துளசிதாசர் அவரோட கான்செப்ட். ஓகேவா? ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜருடன் தொடர்புடையது. கிரந்தவல்லிங்கிறது கபீருடன் தொடர்புடையது. சரவாட்டிங்கிறது அப்துல் வகீத் அபு நஜீபோட தொடர்புடையது. ஆண்டாள் நமக்கு தெரியும், திருவில்லிபுத்தூர்னா ஆண்டாள் தான். துக்காராம்னா மகாராஷ்டிரா. சைதன்ய தேவா அப்படின்னா வங்காள பகுதி. பிரம்மசூத்திரம் ஆதிசங்கரர். குருத்வாராக்கள் அப்படின்னா யாருன்னா சீக்கியர்கள் தான் குருத்வாராக்கள்னு சொல்லுவோம். இதுலேருந்து மேக்ஸிமம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். அதில் 848 கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் கோவில் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி. பல்லவர் காலம், இந்த காலத்தில் முக்கியமாக பார்த்துங்க. சரியா? யார் எப்போ ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே வந்துடுறேன். 849 பாருங்க.
குடைவரை கோவில் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில் என்னும் மாற்றத்திற்கு உள்ளானது யாருடைய காலம்? நோட் பண்ணி வச்சுங்க. பல்லவர் காலத்தில் தான் குடைவரை கோவிலிருந்து கட்டுமான கோவிலுக்கு மாற்றம் அடைஞ்சிருப்பாங்க, அப்டேட் ஆகிருப்பாங்க. சரியா? குடைவரை கோவிலிருந்து கட்டுமான கோவிலுக்கு அப்டேட் ஆனது யார்? பல்லவர்கள். இதான் பண்ணிச்சுங்க. குடைவரை கட்டடக்கலையின் முன்னோடியாக திகழ்ந்தவர் மகேந்திரவர்மன். நோட் பண்ணிச்சுங்கம்மா, கேட்க வாய்ப்பு இருக்குது. குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் மகேந்திரவர்மன். இதையும் நோட் பண்ணிச்சு. மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் எது? மண்டகப்பட்டு குடைவரை கோயில். மண்டகப்பட்டு குடைவரை கோயில். நோட் பண்ணிச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 852. 7 கோவில்கள் அழைக்கப்படும் கோவில் மகாபலிபுரம் கடற்கரை கோவில் யாரால் எழுப்பப்பட்டது? அதாவது மகாபலிபுரத்தில் உள்ள இந்த கடற்கரை கோயிலை யார் கட்டியிருப்பா? 2ஆம் நரசிம்மவர்மன். ஓகேவா? 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது தான் மகாபலிபுரம் கோயில். அடுத்து வர 853. ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் 2ஆம் நரசிம்மவர்மன். முக்கியமானது, நோட் பண்ணிங்க. ராஜசிம்மன் என அறியப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து இது பாருங்க, நோட் பண்ணிங்க, முக்கியமானது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது யாரு? 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்து 855. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். 2ஆம் நந்திவர்மன். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டினது யாரு? ஓகேவா? 2ஆம் நந்திவர்மன். தமிழ் திராவிட கோவில் கட்டடக்கலை மரபிற்கு எடுத்துக்காட்ட சொல்லக்கூடியது பஞ்ச பாண்டவ ரதங்கள் மகாபலிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. சரியா? இதை நோட் பண்ணிக்கமா. மாமல்லபுரம் எப்போ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது? முக்கியமான நோட் பண்ணிங்க. 1984. மாமல்லபுரம் எப்போ யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984. பல்லவர்களின் சமகாலத்தவர்கள் முற்கால பாண்டியர்கள். பல்லவர்களோட சமகாலத்தில் ஆட்சி பண்ணது யாருன்னா முற்கால பாண்டியர்கள். இது என்ன பண்ணிச்சுங்க. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய கோயில் தான் கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில். கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில், அதாவது ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட கோயிலுக்கு எடுத்துக்காட்டு. முக்கியமானதாக சொல்ல முடியும்னா கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில். கருவறை இருக்கு இல்லையா கோயிலில், கருவறை. அந்த கருவறையில் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ள என்னன்னா துவார பாலகர் சிலையும் துவார பாலகர்கள் சிலை அமைக்கப்பட்டிருக்கும் கருவறை இருபுறத்துலையும். சரியா? அடுத்து 862 பாருங்க. பாண்டியர்கள் கட்டடக்கலை சிறப்பம்சங்கள். பாறை குடைவரை கோயில்கள் கட்டுமான கோயில் இதெல்லாமே பாண்டியர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பாறை குடைஞ்சி கட்டுறது, அப்புறம் கட்டுமான கோயில், இதெல்லாமே யாரோட சிறப்பு? பாண்டியர்களோட சிறப்பு. இது எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாருங்கள். மீனாட்சி அம்மன் கோவில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில், இதெல்லாம் கட்டினது யாருன்னா பாண்டியர்கள் தான். மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது யார்? திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை கட்டினது யாருன்னா பாண்டியர்கள் தான். இதெல்லாம் பண்ணிக்கோமா. இது ஒரு முக்கியமானது. முற்கால பாண்டியர்களின் ஓவியங்கள் உள்ள இடங்கள். சித்தன்னவாசல் எங்கே இருக்குது? புதுக்கோட்டை மாவட்டம். போயிருக்கீங்களா? போயிருப்பீங்க. சித்தன்னவாசல் புதுக்கோட்டை மாவட்டம். திருமலைபுரம் திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்கு. முக்கியமான என்ன பண்ணிச்சு. சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் பார்த்தோமா. இப்போ சோழர்களின் கோவில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்கன்னா தாதாபுரத்தில் உள்ள கோவில், அப்புறம் திண்டிவனத்தில் இருக்குது. ஓகேவா? தாதாபுரத்தில் உள்ள கோவில் திண்டிவனம். அடுத்து 866 பாரு. முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை பின்பற்றிய பாணி. என்ன பண்ணிக்கமா. இதெல்லாம் முக்கியமான கேள்வி. முற்கால சோழர்கள் கோவிலை கட்டுறதுக்காக அவங்க பின்பற்றிய பாணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணி. செம்பியன் மகாதேவி பாணி இவங்க வந்து முற்கால சோழர்கள். ரைட்டா? இந்த செம்பியன் மகாதேவி பாணியில் கட்டப்பட்ட கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணியில் அமைந்த கோவிலுக்கு எடுத்துக்காட்டு திருப்புரம்பியத்தில் உள்ள கோவில். பண்ணிச்சு. திருப்புரம்பியத்தில் உள்ள கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டது அப்படின்னா செம்பியன் மகாதேவி பாணி. ஓகேவா? இதெல்லாம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது தான். 862 பாரு. தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்தோட உயரம் 816 அடி. 816 அடி. உலகத்தில் மனிதனால் கட்டப்பட்ட மிக உயரமான சிகரங்களில் ஒன்று தஞ்சை பெரிய கோயில். எப்போ கட்டப்பட்டது? 10 பார்த்தோமா. அடுத்து 870 பாரு.
தஞ்சை பெரிய கோவில் மிகவும் உயரமாக அமைந்திருப்பதால் அதன் சிகரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்சிண மேரு அப்படி சொல்லுவாங்க. என்னது? தட்சிண மேரு அப்படி சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வர அந்த நந்தி இருக்கு இல்லையா, தஞ்சை பெரிய கோவிலில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட அந்த நந்தி, அந்த நந்தியின் சிலை 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் உடையது. 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் உடையது. சோழர்களை தலைநகரம் எதை பார்த்தோம்? கங்கை கொண்ட சோழபுரம். சரியா? சோழர்களை தலைநகரம் என்னது? கங்கை கொண்ட சோழபுரம். அது எத்தனை ஆண்டுகளாக அவங்களோட தலைநகரமாக இருந்திருக்குன்னா 250 ஆண்டுகள். இது 873 பாரு. பிரகதீஸ்வரர் கோவிலை கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது யாரு? அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினது யாரு அப்படின்னா ராஜேந்திர சோழன். யாரு? ராஜேந்திர சோழன். அந்த கோவிலோட உயரம் 55 மீட்டர். அடுத்து வரேன். ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினது யார் அப்படின்னா 2ஆம் ராஜாராஜன். அதாவது தாராசுரம் கோயில் போயிருக்கீங்களா? கும்பகோணத்தை அருகிலுள்ள தாராசுரத்தில் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டினது யாருன்னா 2ஆம் ராஜராஜன். இதெல்லாம் இன்னும் கேட்கல, கேட்க வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கேன். விஜயநகர காலத்தில் கோவில்களில் கட்டப்பட்ட கல்யாண மண்டபங்கள் எடுத்துக்காட்டு. அதாவது கல்யாண மண்டபம். சரியா? காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவில், மதுரை கோவிலே அமைந்துள்ள புது மண்டபம். இந்த மூணுத்தையும் பார்த்துக்கோமா. இது யாரால் கட்டப்பட்டிருக்குன்னா விஜயநகர ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம், வேலூர், மதுரை இந்த 3 பகுதியிலையும் கட்டியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 876 பாரு. கோவில்களுக்கான நுழைவாயில்களில் 4 புறங்களிலும் மிக பெரும் கோபுரங்கள் யாரோட காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னா விஜயநகர காலத்தில். அதாவது கோவில்களுக்கான நுழைவாயில் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் 4 புறங்களும் மிக பெரும் கோபுரங்கள் எழுப்பியிருப்பாங்க. இப்போ 4 புறத்துலையுமே மிகப்பெரிய கோபுரங்கள் எழுப்பியிருப்பாங்க. அது கீழே தான் போயிட்டுருப்போம். இது யாரோட காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா விஜயநகர காலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ராமேஸ்வரம் கோவிலின் பிரகாரங்கள். வெளிப்பிரகாரம் 7 மீட்டர் உயரம், கிழக்கு மேற்கு இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து 879 பாருங்க. விஜயநகர கால புடைப்பு சிற்பங்கள். திருநெல்வேலியில் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில். இந்த கோயிலில் எங்கெங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துங்க. அதாவது விஜயநகர காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் எந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அதை பார்த்துங்க. திருநெல்வேலியில் திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோவில். அடுத்து திருவரங்கம். திருவரங்கம்ல ரங்கநாதர் கோவில். சரியா? அடுத்து ஆழ்வார் திருநகரி அப்படின்ற இடத்துல ஆதிநாதர் கோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோவில். சரியா? விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் காணப்படும் இடங்கள். அதாவது விஜயநகர நாயக்கர் காலத்தில் ஓவியங்கள் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் விஜயநகர நாயக்கரோட ஓவியங்கள் காணப்படுது. அப்புறம் மதுரை, அப்புறம் திருவள்ளிபுத்தூர், திருவெள்ளரை, அழகர் கோவில், திருவண்ணாமலை, திருவரங்கம் இந்த பகுதியிலலாம் வந்து அவங்களோட ஓவியங்கள் காணப்படுது, பார்த்து வச்சுங்க. இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. உலகிலே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு? நீளமான கோவில் பிரகாரங்கள் உள்ள கோவில் எதுனா ராமேஸ்வரம் கோவில். நோட் பண்ணி வச்சுங்க. உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் உள்ள கோவில் ராமேஸ்வரம் கோவில். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் கடற்கரை கோவில். இதை பார்த்தோம். மாமல்லபுரம் எப்போ யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது? 1984. இதை நோட் பண்ணியா. முற்கால சோழர்களோட கட்டடக்கலையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானங்களை சிறப்பாக கட்டியிருப்பாங்க. ஓகேவா? முற்கால சோழர்கள் கட்டடக்கலையோட சிறப்பு என்னன்னா விமானங்கள். இதான் பார்த்தோமா. அழகிய நம்பி கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா? திருக்குறுங்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பல்லவ அரச மகேந்திரவர்மனால் முதலாக கட்டப்பட்ட குடவரை கோயில். அதாவது குடவரை கோயிலை கொண்டு வந்தது யார்? மகேந்திரவர்மன் தான் கொண்டு வந்திருப்பார். எங்கே கட்டியிருப்பாங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. சரியா? முதலாக கட்டப்பட்ட குடவரை கோயில் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு. அதை கட்டினது பல்லவ அரச மகேந்திரவர்மன். நோட் பண்ணிச்சுங்க. இதெல்லாம் முக்கியமானது, கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து வரேன். முற்கால சோழர் கட்டடக்கலை பின்பற்றிய பாணி செம்பியன் மகாதேவி பாணி. செம்பியன் முற்கால சோழர்கள் யார் பின்பற்றியிருப்பா?
முற்கால சோழர்கள் செம்பியன் மகாதேவி பாணி. அடுத்து வர 888 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் புது மண்டபம். பார்த்துங்க, இதான் பார்த்தோமா மண்டபங்கள். விஜயநகர கால கட்டடங்களின் தனித்துவ அடையாளம் என்னது? மண்டபங்கள். விஜயநகர காலத்தில் மண்டபங்கள் சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்து 890 பாருங்க. கருங்கல் பாறை மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி. அடுத்த இந்த கேள்வி பாருமா. 891 நோட் பண்ணி வச்சுங்க. 891 நோட் பண்ணிங்க. பாண்டியர்கள் கட்டடக்கலை பாணியில் அமைந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் யாரோட பாணி? பாண்டியர்களோட கட்டடக்கலை பாணியில் அமைஞ்சிருக்கு. ரைட்டா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 894 பாருங்க. காஞ்சி கைலாசம் கட்டினது யாரு? ராஜசிம்மன். ஓகேவா? இல்லைன்னா இரண்டாம். ஓகே. அடுத்து 895 முற்கால பாண்டியர் சமகாலத்தவர். பார்த்தோமா? முற்கால பாண்டியர்கள் சமகாலத்தவர், பிற்கால பல்லவர்கள். பாண்டிய கட்டடக்கலையின் சிறப்பம்சமாக திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோயில்கள். பாண்டிய கட்டடக்கலையின் சிறப்பம்சம், பாண்டியர்களோட சிறப்பம்சம் குடைவரை கோயில்கள் மற்றும் கட்டுமான கோயில்கள். அதை பொறுத்தே பாருங்க. இந்த பொறுத்தே முக்கியமானது. பல்லவர்கள்னா பாறை சிற்பங்களை படைப்பது. பல்லவர்கள்னா பாறை சிற்பங்கள் படைப்பது. சரியா? நோட் பண்ணிச்சுங்க. பல்லவர்கள் பாறை சிற்பங்கள். முற்கால சோழர்கள் விமானங்களுக்கு பெயர் பெற்றது. ஓகேவா? முற்கால சோழர்கள்னா விமானங்கள். இது பிற்காலம் அப்படின்னு பார்த்தா கோபுரத்துக்கு பெயர் பெற்றது. விஜயநகர காலம்னா மண்டபங்கள். விஜயநகரம்னா மண்டபங்கள். நவீன காலம்னா பிரகாரங்களுக்கு புகழ்பெற்றது. இந்த 5 கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வரேன். தமிழகத்தில் சமணம், பௌத்தம் மற்றும் ஆசியோக தத்துவங்கள். 899 கேள்வி பாருங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்றிருந்ததாக கூறுகிறது. ஓகேவா? பிக நிதியா பழமையான பௌத்த சமய நூல். பிக நிதியாங்கிறது ஒரு பழமையான பௌத்த சமய நூல். இந்த நூல் என்ன சொல்லுது? கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புட்டு இருந்ததாக சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்து 900 பாருங்க. சமணத்தின் தொடக்கத்தில் சமண துறவிகள் எத்தனை உறுதிமொழிகளை கடுமையாக பின்பற்றினார்? 5. அதாவது சமணர்களோட உறுதிமொழி எத்தனைன்னா 5. அடுத்து வரேன். சமண அறிஞர்கள் தங்கள் சமயம் சார்ந்த போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்கும் முயற்சியை மேற்கொண்ட இடம் பாடலிபுத்திரம். இந்த பாடலிபுத்திரத்திலிருந்து தான் அவங்க என்ன பண்ணிப்பாங்க? அவர்களோட நூல்களெல்லாம் தொகுத்திருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. முதல் சமண பேரவை கூட்டம் எங்கே நடைபெற்றது? முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டில் எங்கு கூட்டப்பட்ட பேரவை கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி பெற்றது? அதாவது கிபி 5ஆம் நூற்றாண்டில் எங்கு கூட்டப்பட்ட பேரவை கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் வெற்றி பெற்றதுன்னா வல்லபி அப்படின்ற ஒரு இடத்துல கூட்டியிருப்பாங்க. சரியா? வல்லபி. சமணத்தின் 5 பேரும் உறுதிமொழிகள். முக்கியமான நோட் பண்ணிங்க. இந்த 5ல் 4 கொடுத்து 3 கொடுத்துட்டு பொருந்தாது இது அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. சரியா? இப்போ சமணத்தோட போதனைகள் என்னென்ன பாருங்க. எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் அகிம்சை. இதை கொடுத்துருவாங்க. அகிம்சை, சத்யா, அசௌரியா, பிரம்மச்சாரியா. இந்த 4ல் ஏதாவது ஒன்று மாற்றி வேறு ஏதாவது கொடுத்துட்டு இதில் பொருந்தாது இது அப்படின்னு கேட்டுருவாங்க. சரியா? அதை பார்த்தேன். எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருக்க பேர் தான் என்னது? அகிம்சை. காந்தியை பற்றி படிச்சதுனால தெரியும். உண்மைனா சத்தியம், சத்யா. திருடாமைனா அசௌரியா. திருமணம் செய்து கொள்ளாமைனா பிரம்மச்சாரியா. பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது அபரகிரகா. ஓகேவா? அபரகிரகா. இந்த 5 யாரோடது? சமணர்களுடைய போதனைகள், உறுதிமொழிகள். சரியா? அவர் 905 பாரு. 905வது கேள்வி. கிபி 1ஆம் நூற்றாண்டில் சமணத்தில் பெரும் பிளவு ஏற்பட்ட 2 பெரும் பிரிவுகள். அதாவது சமணம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். என்னென்ன? சமணம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். திகம்பர, ஸ்வேதாம்பர அப்படின்னு 2ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த நூற்றாண்டு கிபி
1ஆம் நூற்றாண்டில். சரியா? சமணத்தின் இரு பெரும் பிரிவினரின் தங்களை அடிப்படை நூலாக ஏற்றுக்கொண்டது ஆகம சூத்திரங்கள். அதாவது சமணத்தின் இரு பிரிவினரும் தங்களை அடிப்படை நூலாக ஏற்றுக்கொண்டது என்னன்னா ஆகம சூத்திரங்கள். இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் பின்பற்றியிருப்பாங்க. சரியா? ஆகம சூத்திரங்கள் பல சமண சமய புனித நூல்களை கொண்டுள்ளது. அவை எந்த மொழியில் எழுதப்பட்டன? ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கு? பிராகிருத மொழி. எந்த மொழி? அடுத்த மகதி பிராகிருத மொழி. ரைட்டா? ஆகம சூத்திரங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா பிராகிருத மொழி. அவ்வளோதான் விஷயம். மகாவீரரின் நேரடி சீடர்களால் துவக்கப்பட்டது. மகாவீரரின் நேரடி சீடர்களால் துவக்கப்பட்டது அர்த்த மகதி பிராகிருத மொழி. அர்த்த மகதின்னு சொல்லுவாங்க. பக்தியில் அர்த்த மகதி பிராகிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கும். சரியா? 909. ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள் மொத்தம் எத்தனை நூல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளன? 84 நூல்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிச்சுங்கம்மா. 910 கேள்வி நோட் பண்ணிச்சுங்க. கல்பக சூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பத்ரபாகு. கல்பசூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் பத்ரபாகு. சமணத்தின் தாக்கம் பெருமளவில் இருப்பதாக நம்பப்படுகிற நூல் பஞ்சதந்திரம். சமணத்தின் தாக்கம் பெருமளவில் இருப்பதாக கருதப்படும் நூல் பஞ்சதந்திரம். 912 பாரு. சமண தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கையை உள்ளடக்கமாக கொண்டுள்ள நூல் ஜைன சரிதா. இதை எழுதுனது யாருன்னா கல்பசூத்ரா. ஓகேவா? இதனால் பண்ணிக்கம்மா. முக்கியமானது. சமண சமயத்தை நிறுவனது யாரு? பர்சவநாதர். யாரு? பர்சவநாதர். சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் பர்சவநாதர். 13 23 தானே? முதல் தீர்த்தங்கரர் யாரு? ரிஷபதேவர். சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர். ரைட்டா? இவர் 23வது தீர்த்தங்கரர். 24 மகாவீரர். அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ சமண சமயத்தை நிறுவனர் யாரு? ரிஷபதேவர் முதல் தீர்த்தங்கரர். சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. தமிழில் எழுதப்பட்ட சமண நூல் சிவ சிந்தாமணி. நோட் பண்ணிச்சுங்க. சிவ சிந்தாமணிங்கிறது ஒரு சமண நூல். தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சமணத்துறை ஒருவரால் ஏற்றப்பட்டது நாலடியார். நாலடியாரை ஏற்றினது யாரு? ஒரு சமண துறவி. நாலடியார் ஏற்றினது யாரு? ஒரு சமண துறவி. சரியா? சமணர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கர்நாடகாவிலிருந்து பின்னால் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருப்பாங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதியில் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த சைட்லையும், காவேரி களிமுக பகுதினா திருச்சிராப்பள்ளி சைட்லையும், புதுக்கோட்டைனா சித்தனவாசல், பாண்டிய நாட்டுக்குள், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி. அதாவது சமணர்கள் பிற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்ந்து சென்று இருப்பாங்க. அது எங்கெங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதை பண்ணிக்கமா. தமிழர்கள் திகம்பரர் பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தனர். ஓகேவா? சித்தனவாசல் எங்கேமா இருக்கு? புதுக்கோட்டை. சித்தனவாசல் எங்கே இருக்கு? புதுக்கோட்டை. ஓகேவா? பண்ணிக்கமா. 924 பாருங்க. சித்தன்னவாசல் காணப்படும் சுவர் ஓவியங்கள், அதாவது சித்தன்னவாசலில் காணப்படும் சுவர் ஓவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா சுவர் ஓவியங்களுடன் ஒப்புமை கொண்டிருக்கான். அஜந்தா சுவர் ஓவியங்களுடன் ஈக்குவலாக ஒப்புமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரியா? இதாக பண்ணிக்கமா. சித்தன்னவாசல் குகை மத்திய அரசின் தொல்லியல்துறை தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்த ஆண்டு 1958. சித்தன்னவாசல் குகையில் மத்திய அரசின் தொல்லியல்துறை அதோட பாதுகாப்பில் கொண்டு வந்த வருஷம் எப்போனா 1958. இதாக பண்ணிக்கமா. யாருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது? நோட் பண்ணிங்க. பல்லவர்கள். யாருடைய ஆட்சி காலத்தில்? நோட் பண்ணிங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. சமண சமயம் யாருடைய ஆட்சி காலத்தில் செழித்தோங்கி இருந்தது அப்படின்னா பல்லவர்கள். நோட் பண்ணிங்க. முக்கியமானது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த சீன பயணி அங்கு பெரும் எண்ணிக்கையிலான பௌத்தர்களும் சமணர்களும் இருந்ததாக தனது பயண குறிப்பில் குறிப்பிட்டிருப்பார்.
சீன பயணினால யார் தான்? யுவான் சாங். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், அதாவது காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பௌத்தர்களும் சமணர்களும் பெரும் எண்ணிக்கையில் இருந்ததா சொல்கிறாரு. சரியா? எந்த நூற்றாண்டு? கிபி 7ஆம் நூற்றாண்டு. இது என்ன பண்ணீங்க? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் எந்த மதத்தை பின்பற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமண மதத்தை பின்பற்றிருப்பாங்க. சரியா? காஞ்சியில் 2 சமண கோயில்கள் இருக்குமா, நோட் பண்ணி வச்சுங்க. ஒன்று திருப்பரங்குன்றத்தில் பாலாற்றின் கரை அமைந்துள்ள திருலோக்கியநாத ஜெயின சுவாமி கோவில். திருலோக்கியநாத ஜெயின சுவாமி கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில். அடுத்தது தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோயில். தீர்த்தங்கரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் என்னது? தீர்த்தங்கரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் சந்திரபிரபா கோயில். இதுவும் அமைஞ்சிருக்கிறது காஞ்சியில் தான். பண்ணிச்சோமா 931 பாருங்க. கழுகுமலையில் உள்ள கோவில் பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையன் உருவாக்கப்பட்டது. அதாவது கழுகுமலை கோயிலை உருவாக்குனது யாருன்னா பாண்டிய அரசன் பராந்தக நெடுஞ்சடையன். பராந்தக நெடுஞ்சடையன். சரியா? 932 பாருங்க. யக்ஷர்கள் யக்ஷிகள் ஆகியோரின் உருவ சிலைகள் உள்ள இடம் எது? கழுகுமலை. யக்ஷர்கள் யக்ஷிகளோட உருவ சிலைகள் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கழுகுமலையில். இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலை உருவாக்குனது யாருன்னா பராந்தக நெடுஞ்சடையன். திருமலை சமண கோயில் எங்கே அமைந்துள்ளது? திருவண்ணாமலையில். ஓகேவா? திருமலை சமண கோயில் அமைந்துள்ள இடம் திருவண்ணாமலை. இதோட பண்ணிக்கணுமா 22வது தீர்த்தங்கரர் யார்? நேமிநாதர். 22வது தீர்த்தங்கரர் யாருன்னா நேமிநாதர். ஓகேவா? அவருடைய 16 மீட்டர் உயரமுடைய சிலை எங்கே இருக்குன்னா திருமலை சமண கோவிலில் இருக்குது. திருமலை சமண கோவிலில் இருக்குது. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது 22வது தீர்த்தங்கரர் யார், அதை தெளிவாக பார்த்து வச்சு. சரியா? நேமிநாதர். நேமிநாதரோட கோயில் அமைந்துள்ள இடம் திருமலை சமண கோயில். சரியா? அடுத்து பொறுத்தே பாரு. சமணர் குகைகள் 26 இருக்கும். மதுரையில் வந்து சமண குகைகள் 26 இருக்குது. கற்படைகள் ஒரு 200க்கும் மேற்பட்டது இருக்குது. கல்வெட்டுகள் 60க்கும் மேலே இருக்குது. சிலைகள் 100க்கும் மேற்பட்ட சிலைகள் காணப்படுது. சரியா? மதுரையில். ரிஷபதேவரோட இன்னொரு பேர் பார்த்துக்கமா. ரிஷபநாதரோட இன்னொரு பேர் ஆதிநாதர். இது பண்ணிச்சுங்க. ரிஷபநாதரோட இன்னொரு பேர் ஆதிநாதர். பண்ணிச்சோம் 939 பாரு. சமணர்களின் கல்வி மையமாக இருந்தது பள்ளி. புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். அதாவது கௌதம புத்தர். கௌதம புத்தர்னு தான் சொல்லுவாங்க. சரியா? புத்தரின் உண்மையான பெயர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். கௌதம புத்தர் அப்படின்னு அழைக்கப்படுவார். சரியா? சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர் கௌதம புத்தர். சாக்கிய இனக்குழுவை சேர்ந்தவர் தான் கௌதம புத்தர். மகாவீரரின் சமகாலத்தவர் கௌதம புத்தர். அதாவது 24வது தீர்த்தங்கரரான மகாவீரரின் சமகாலத்தவர் யார்? கௌதம புத்தர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு? அரச வாழ்வு துறவு வாழ்வு இரண்டுமே தவறு அப்படி சொன்னது யாருன்னா கௌதம புத்தர். அரச வாழ்வு துறவு வாழ்வு இரண்டுமே தவறு சொன்னதான் கௌதம புத்தர். எண்வகை வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வழிகளை சொல்லியிருப்பார். ஓகேவா? கௌதம புத்தருக்கு இடைப்பட்ட வழி எண்வகை வழிகளை அடித்தளமாக கொண்டதாகும். அந்த 8 வழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள், நல்ல குறிக்கோள், அன்பான பேச்சு, நன்னடத்தை, தீது செய்யா வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இந்த 8த்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது மாற்றி உன்னை கொடுத்துருவாங்க இடையில. சரியா? அடுத்தது முக்கியமான கேள்வி பண்ணிச்சுங்க. புத்தர் தனது போதனைகளை பரப்ப எந்த மொழியை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா பிராகிருதம். சரியா? என்னது? பிராகிருதம். ஓகேவா? அடுத்து பாரு. பெண்கள் மேம்பாடு. பெண்கள் மேம்பாடு. உலகில் முதன்மை பெண்கள். இதெல்லாம் ஆல்ரெடி இது வந்து பாலிட்டியில் வந்திருக்கும். முக்கியமானது பாருங்க. முதல் பிரதம மந்திரி யார்? அதாவது பெண்கள். முதல் பெண் பிரதமர் யார்? சினிமாவோ பண்டார நாயக. சினிமாவோ
பண்டாரநாயக எந்த பகுதினா இலங்கையில். விண்வெளினா வாலண்டினா டெரஸ்கோவா சோவியத் யூனியன் ரஷ்யாவில். ஓகேவா, விண்வெளியில் யார்? வாலண்டினா டெரஸ்கோவா சோவியத் யூனியன் ரஷ்யா. எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல அளவிட்டது யார்? ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல அளவிட்டது யார்? ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. பாலிட்டி படிச்சிருக்கீங்கள, 7th பாலிட்டி. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் முதல்ல ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் யார்? சார்லட் கூப்பர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. ஓகேவா, 1848 முதல் பள்ளியை தொடர்ந்து வைப்பாங்க. ஜோதிரா பூலே, சாவித்திரிபாய் பூலே இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய ஆண்டு 1848. 1952 பாருங்களேன். 1916 முதல் மகளிர் பல்கலைக்கழகம் 5 மாணவிகளுடன் புனேவில் பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். தொடங்கினது யாருன்னா மகர்ஷி கார்வே. எத்தனை மாணவர்களுடன்? 5 மாணவிகளுடன். ரைட்டா, 1916. இது பண்ணிக்கலாம். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். இந்த பாடம் எல்லாம் முக்கியமானதான். என்ன பண்ணுச்சு? மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா சுவராஜ். அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர். முதல் பெண் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா சுஷ்மா சுவராஜ். மாநிலத்தின் இளம் வயது பெண் அமைச்சர். எந்த மாநிலம்னா ஹரியானா. ஓகேவா, சுஷ்மா சுவராஜ் தான் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. அப்போதைக்கு அவங்களோட வயசு என்ன? 25. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் முதல் பெண் தலைவர், அதாவது ஐநாவின் முதல் பெண் தலைவர் யாரு? விஜயலட்சுமி பண்டிட். வருஷம் 1953. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாரு? இந்திரா காந்தி அம்மா தான். 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி. 1972. 960 பாருங்களேன். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. 1979. 961 பாருங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சேந்திரி பால். வருஷம் 1984. இதே உலக அளவுலன்னா யாரை பார்த்தோம்? ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா, இந்தியாவிலனா பச்சேந்திரி பால். 962 பாருங்க. புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். வருஷம் 1997. 963. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். எந்த வருஷம்? 2007 இருந்திருப்பாங்க. அடுத்தது மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். 2009. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. உச்ச நீதிமன்றத்தை இதனால என்ன பண்ணிக்கணும்? உச்ச நீதிமன்றமா உயர் நீதிமன்றமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் தெளிவாக பார்த்துச்சுங்க. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி பாத்திமா பேவி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். வருஷம் தெரியுமா? 1917. அடுத்து பாருங்க. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் கிருபாலினி. ஓகேவா, சுதேச கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுதேச கிருபாலினி. எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேசம். 968 பாருங்க. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நமக்கு தெரிஞ்சதுதான். முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன். அதே போல் இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஓகேவா, இதை பற்றி நல்லா பார்த்து வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரேன். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி அப்படின்ற ஒரு கூற்றம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. சரியா, கூட்டம் சொன்னது யாரு? காந்தி. அடுத்து வரேன்.
நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் மகள்களின் கனவுகளில் உள்ளது. அப்படி சொல்லி ஐநா பொதுச்சபையில் உரையாற்றினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராக் ஒபாமா. அதாவது நம்மளோட எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவதோட கையில் இல்லை, அவங்களோட அது நம்ம மகன்களைப் போல் பள்ளிக்கு செல்லும் மகள்களின் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவிலே பேசியிருப்பார். பேசினது யாருன்னா பராக் ஒபாமா. பாலின சமத்துவமின்மை அல்லாது HIV எய்ட்ஸ் பரவுதல். ஓகே, அடுத்து வர எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான கேள்விகள். வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். 975 கேள்வி பாரு. மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான் என்று கூறியவர் யாரு? காளிதாஸ். அதாவது வரியை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை தானியங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு மறுபடியும் தானியத்தில் யாருக்கு தான் செலவு பண்ணுவார்? மக்களுக்கு தான் செலவு பண்ணார். ஓகேவா? சொன்னது யாருன்னா காளிதாஸ். அடுத்து பாரு. வரிகள் என்பது ஒரு அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு. வரிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒன்று அப்படி சொன்னது செலிக்மேன். யார்? செலிக்மேன். ஒருவர் தாம் ஈட்டும் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாயின் செலுத்தப்பட வேண்டிய வரி வருமான வரி. ஒருவர் தாம் ஈட்டும் வருமானம் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாக இருந்தது அப்படின்னா அவங்க செலுத்த வேண்டியது வருமான வரி. ஆடம் ஸ்மித்தின் வரி விதிப்பு கோட்பாடுகள். இந்த 4 வரி விதிப்பை கொண்டு வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? ஆடம் ஸ்மித்து. யார்? ஆடம் ஸ்மித்து. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. இந்த 4 விதிகளை கொண்டு வந்தது யார்? ஆடம் ஸ்மித்து. சரியா? அடுத்து வரேன். மக்கள் தத்தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகள் ஒன்று சமத்துவ விதி. மக்கள் தத்தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகள் ஒன்று சமத்துவ விதி. இதை பாருங்க. மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் விதி சமத்துவ விதி. இது கொஞ்ச நேரம் பார்த்துங்க. மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் அப்படி சொல்ல விதி தான் சமத்துவ விதி. அடுத்து பாரு. வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை உருவாக்கும் விதி உறுதிப்பாட்டு விதி. என்ன விதி? உறுதிப்பாட்டு விதி. எந்த விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளையும் தவிர்க்கப்படுகிறது அப்படின்னா உறுதிப்பாட்டு விதி. சரியா? வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்படுவது வசதி விதி. அதாவது வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி செலுத்துவது வசதி விதி. அடுத்து பாரு. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய வரி சிக்கன விதி. சரியா? அடுத்து வரோம். வரி விதிப்பின் வகைகள் மொத்தம் 3 இருக்குது. வரி விதிப்பின் வகைகள் 3: விகிதாச்சார விதி, வளர்வீத வரி, தேய்வு வீத வரி. விகிதாச்சார வரி, வளர்வீத வரி, தேய்வு வீத வரி. ஓகேவா? இப்போ விகிதாச்சார வரினா என்ன பண்ணுங்களேன்? வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிக்கிறது. வருமான அளவை கண்டுக்காமல் ஒரே மாதிரியாக வரி விதிச்சுட்டே போகிறது தான் விகிதாச்சார வரி. அடுத்து வரேன். ஒரு வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளவீத வரி. ஓகேவா? வருமானம் அதிகரிக்க வரியும் அதிகரிச்சுட்டே இருக்கும். சரியா? அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக வரி விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரி. ஓகேவா? அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படக்கூடிய வரி தான் தேய்வு வீத வரி. வரியின் வகையில் 2ஆக சொல்கிறாங்க. நேர்முக வரி, மறைமுக வரி. இதை பார்த்து வச்சுக்கேன். அரசுக்கு நேரடியாக செலுத்தக்கூடிய வரி நேர்முக வரி. நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு நோட் பண்ணிக்கோமா. நேர்முக வரிக்கு என்னெல்லாம் சொல்லலாம்னா சொத்து வரி,
வருமான வரி, நிறுவன வரி, உறுதிப்பத்திரங்கள் மீதான வரி, இதெல்லாமே வந்து நேர்முக வரியில் வந்துடும். சரியா? இதெல்லாம் பண்ணீங்க. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. எந்த சட்டத்தின் மூலம் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் அமைக்கப்பட்டது? மத்திய வருவாய் வாரியம் அமைக்கப்பட்டது மத்திய வருமான சட்டம் 1963 தான். அடுத்து வரேன். நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரி நிறுவன வரி. அதாவது ஃபேக்ட்ரிஸ் அவங்களாம் லாபம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க மீது விதிக்கப்படக்கூடிய வரி நிறுவன வரி. ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரி. சொத்துக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி சொத்து வரி. அடுத்து வரேன். ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களை மீதான விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரி. எந்த வரி செலுத்துவதிலிருந்து ஒருவருக்கு விலக்கு அளிக்கப்படுவதில்லை அப்படின்னா சொத்து வரி. இதுதான் பண்ணிக்கமா, இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒருவரின் வரிச்சுமை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கும் வரி என்ன வரி? மறைமுக வரி. இதை கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாமே மறைமுக வரி தான் கட்டிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தனி மனிதனுமே கட்டக்கூடிய வரி என்னதான் மறைமுகமாக நம்மளால் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வரி கட்டியிருக்கோம். அதனால் அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒருவரின் வரிச்சுமை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கும் வரி மறைமுக வரி. இந்த மறைமுக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன இருக்கு பாருங்க. சேவை வரி, விற்பனை வரி அல்லது சேவை வரி, விற்பனை வரி, கலால் வரி, பொழுதுபோக்கு வரி. ஓகேவா? இது எல்லாமே எல்லாம் தான் வருது, மறைமுக வரியில் தான் வருது. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி சேவை வரி. விற்பனை செய்யப்படுற பொருள் மீது விதிக்கப்பட்டது விற்பனை வரி. இதெல்லாம் பண்ணிச்சுங்கம்மா. மொத்த விற்பனையாளர்களிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி தான் கலால் வரி. இதை மட்டும் பண்ணிச்சு. மொத்தமாக விற்கக்கூடியவங்கள்ட்டையும் சில்லறை வியாபாரிகள்ட்ட இருந்தும் ரெண்டு பேர்ட்டையும் இருந்து வாங்கக்கூடிய வரி தான் கலால் வரி. இது நம்ம தெரிஞ்சது தான். பொழுதுபோக்கு என்னென்னது? தேட்டரு, மூவி அதெல்லாம் போவோம் இல்லையா, பார்க் அதெல்லாம், அதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு வரி. பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி. பொருட்களின் விற்பனை, உற்பத்தி மற்றும் பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி தான் சரக்கு மற்றும் சேவை வரி. இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதுனது யாரு? கௌடில்யர் அல்லது சாணக்கியர். அர்த்தசாஸ்திரத்தை எழுதுனது கௌடில்யர் அல்லது சாணக்கியர். ஓகேவா? இந்த அர்த்தசாஸ்திரம் என்னத்தை சொல்லுது அப்படின்னா வரி விதிப்பு கோட்பாடை பற்றி சொல்லுது. வரி விதிப்பு கோட்பாடை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் அர்த்தசாஸ்திரம். ஓகேவா? மதிப்பு கூட்டு வரி, அதாவது விஏடி, வாட்டு வரியை முதல்ல அறிமுகம் செய்த மாநிலம் ஹரியானா. எந்த வருஷம்? 2003. ஓகேவா? மதிப்பு கூட்டு வரியை முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் ஹரியானா. அதாவது வாட்டு வரி சொல்லுவாங்க, 2003 அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. அடுத்து பாருங்க. ஹரியானா மாநிலம் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய ஆண்டு 2003. 24 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது அது முதல்ல அறிமுகப்படுத்தினது 2003. அது மட்டும் இல்லாமல் 24 மாநிலங்களில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எந்த வருஷம்னா 2005. ரைட்டா? சரக்கு மற்றும் சேவை வரி நம்ம தெரியும், 2017 ஜூலை 1. ரைட்டா? இதெல்லாம் பண்ணிங்கம்மா. ஜிஎஸ்டி வரி விதிப்பு மொத்தம் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 5 வகையில் கொடுக்குறாங்க. ஓகேவா? அது எத்தனை சதவீதம்னு பார்த்து வச்சுங்க. 0% கொடுக்குறாங்க. ரெண்டாவது 5%, 12, 18, 28. இதை வந்து பார்த்து வச்சுங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்பு மொத்தம் 5 வகையில் கொடுக்குறாங்க. மொத்தம் பார்த்துங்க. 0%, 5%, 12%, 18, 28. இந்த ஜிஎஸ்டி வரியில் விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் என்னென்ன? ஜிஎஸ்டி வரியில் விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் பார்த்து வச்சுங்க. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சரியா? அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் பயன்படுத்துவதால் விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரி. அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் பயன்படுத்துவதால் விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரி.
இதை பண்ணிக்கமா. தூய்மை பாரத வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் 2015 நவம்பர் 15. தூய்மை பாரத வரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரியை கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்பட்ட வருஷம் 2015 நவம்பர் 15. சரியா? தூய்மை பாரத வரியின் விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.5%. 0.5%. பார்த்தோம். வளர் வீத வரிக்கு எதிராக அமைந்த வரி தேய்வு வீத வரி. வளர்வு வீத வரிக்கு எதிராக அமைந்த வரி தான் தேர்வு வீத வரி. இதெல்லாம் பண்ணிக்கமா. மறைமுக வரி என்னென்ன? சேவை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, சுங்க வரி. இது எல்லாமே என்ன வரி தான்? மறைமுக வரி. இதை பார்த்து வச்சுங்க. சேவை வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, சுங்க வரி. உங்களுடைய பார்த்தா வரி விதிப்பின் கொள்கை கொண்டு வந்தது யாரு? ஆடா ஸ்மித்து. சொத்து வரிங்கிறது நீங்கள் போய் கட்டுறது தான். அப்போ நேர்முக வரி. சுங்க வரிங்கிறது மறைமுக கட்டக்கூடியது. ஜூலை 1 2017 சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு இருப்பாங்க. ஓகேவா? நேர்முக வரி இந்த குறைந்த நிகழ்ச்சி உடையது. மறைமுக வரிங்கிறது அதிக நிகழ்ச்சி. ரைட்டா? அடுத்து வரேன். சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஏகபோக போட்டி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னா எட்வர்ட் எச். ஓகேவா? அது ஏகபோக போட்டி என்ற சொல் கொண்டு வந்தது யாருன்னா பேராசிரியர் எட்வர்ட் எச் என்பவர். எந்த ஆண்டில் ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலில் குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933. என்னன்னா ஏகபோக போட்டி அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தது யாருன்னா பேராசிரியர் எட்வர்ட் எச். சரியா? கொண்டு வரப்பட்ட வருடம் 1933. ஏகபோக போட்டி என்ற சொல் ஏகபோக மற்றும் சரியான என்பதன் கலவையை குறிக்கிறது. இதை பார்த்து ஒலிக்கோ போலி. ஒலிக்கோ போலி என்ற சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. ஒலிக்கோ போலினா 2 கிரேக்க சொல்லில் வந்திருக்கு. ஒலிக்கோனா சில, பாலினா கட்டுப்பாடு. சில கட்டுப்பாடு. சரியா? எந்த வார்த்தை? கிரேக்க வார்த்தை. அதை பார்த்து வச்சுக்கோங்க. நுகர்வோர்னா யாருமா? பணம் செலுத்தியவர், வாக்குறுதி பெற்றவர், ஓரளவு பணம் செலுத்தியவர், ஓரளவு வாக்குறுதி பெற்றவர். பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு நபர் எப்போது நுகர்வோராக இருக்க இயலாது. எந்த ஒரு பொருளையோ வாங்குகிறது அல்லது எந்த ஒரு சேவையையோ இலவசமாக பெறுகின்ற போது அவர் நுகர்வோராக இருக்க இயலாது. இலவசமாக இந்த பொருளை வாங்கும்போது அவர் நுகர்வோர் கிடையாது. சரியா? வணிக நோக்கத்திற்காக ஒரு சேவையை அமர்த்துவது அல்லது பொருளை வாங்குவது. இது ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. பார்த்து, இந்தியாவின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 அக்டோபர் 24. ஓகேவா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1986 அக்டோபர் 24. அக்டோபர் 24 என்ன தினம்? அயனா தினம். பார்த்து வச்சு. ரைட்டா? அடுத்து நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோருக்கான மகாசாசனம். அடுத்து பாருங்கம்மா. தேசிய நுகர்வோர் குறைதானே. அதாவது 1 கோடிக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அதாவது 1 கோடிக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு, இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த நுகர்வோரை பார்க்கணும்னா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் போய் நீங்கள் அணுகணும். சரியா? 1 கோடிக்கும் குறைவாக வந்துச்சுன்னா மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை போய் நீங்கள் அணுகணும். அதே போல் 20 லட்சத்துக்கு கீழே தான் உங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் மாவட்ட நுகர்வோரை பார்த்தாலே போதும். சரியா? நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா எப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? நோட் பண்ணிங்க. ஆகஸ்ட் 2019. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ? புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ தெரியுமா? சரி பார்ப்போம். அடுத்த பாரு. தேசிய நுகர்வோர் குறைதீர் நிவாரண ஆணையம். தேசிய நுகர்வோர் குறை தீர்க்கக்கூடிய நிவாரண ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1988. இதை நோட் பண்ணிக்கமா.
இந்த வாட்டி கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைந்துள்ள இடம் நியூ டெல்லி. எங்கே தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துச்சு. நுகர்வோர் பாதுகாப்பு 1986 அக்டோபர் 24. அடுத்து சட்ட அளவீட்டு சட்டம்னா 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. இதெல்லாம் வருஷம் பார்த்துச்சுங்க. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986 ஒன்று இருப்பாங்க. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கருப்பு சந்தேகப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் 1980. கருப்பு சந்தேகப்படுத்துதல் மற்றும் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் 1980. இதான் பண்ணிச்சுக்கம்மா. இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தோட தலைவர்கள் யார்? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எங்கே அமைஞ்சிருக்கு? டெல்லியில் பார்த்தோமா. அதோட தலைவர் யாருன்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? அடுத்து வரேன். உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். அடுத்து வரேன். தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களை ஒரு உயர்ந்த தரமான பொருட்களை கலப்பது கலப்படானது. இப்போ டீ தூள்லாம் கலப்படானது இருக்கு இல்லையா? ஒரிஜினல் டீ தூளில் என்ன பண்ணிடுவாங்க? கலப்படமான டீ தூளில் அந்த கலப்பாங்கள்ல இந்த பவுடர் அந்த மாதிரி அதெல்லாம் கலப்படம். சரியா? நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மகாசாசனம் அழைக்கப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். அடுத்து வரேன். தவறான விமர்சனத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளர் அல்லது ஒப்புதல் அளிப்பவருக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாமா? ஒரு நுகர்வோருக்கு 10 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணலாம்? அபராதத்தை விதிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ 7th டேர்ம் 3ல் முக்கியமான கேள்விகளை பார்த்துருக்கோம். எக்ஸாமில் இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க, ஃபுல்லாக பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.